Good morning, students. The next one is nutritional value of fishes. மீன்களின் ஊட்டச்சத்து மதிப்பு. Page number 282. Cultivable freshwater and marine food fishes are highly nutritious, rich sources of animal proteins and are easily digestible. நன்னீர் மற்றும் கடல் நீரில் உணவிற்காக வளர்க்கப்படும் மீன்கள் அதிக அளவு ஊட்டச்சத்து உடையதாகவும் விலங்கு புரதத்திற்கான சிறப்பான ஆதாரமாகவும் மற்றும் எளிதில் செரிக்கும் பண்புடையதாகவும் காணப்படுகின்றன. ஈஸிலி டைஜஸ்டபிள். ரிச் சோர்சஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ், அதிக அளவில் விலங்கு புரதத்தை கொண்டும் மற்றும் ஈஸிலி டைஜஸ்டபிள், எளிதில் செரிமானம் ஆகக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. They are rich in essential amino acids such as lysine and methionine, polyunsaturated fatty acids, minerals like calcium, phosphorus, iron, sodium, potassium, and magnesium. Fat-soluble vitamins A, D, and water-soluble B-complex vitamins like pyridoxines, cyanocobalamin, and niacins. They are rich in essential amino acids. இவை முக்கியத்துவம் வாய்ந்த அமினோ அமிலங்களான லைசின் மற்றும் மெத்தியோனைன்களையும் பெற்று காணப்படுகின்றன. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் such as lysines and methionine. Polyunsaturated fatty acid PUFA, அது மட்டும் இல்லாமல் நிறைவுறாத கொழுப்பு அமிலங்களையும் பெற்று காணப்படுகின்றன. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சோடியம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாது பொருட்களையும் கொண்டு காணப்படுகின்றன. இவற்றில் இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு இருக்குது, சோடியம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம். கொழுப்பில் கரையும் விட்டமின்கள், இது வந்து என்னது ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், அந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ, டி விட்டமின்களும் நீரில் கரையும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களான பைரிடாக்சின்ஸ், சயனோகோபாலமைன் மற்றும் நியாசின் போன்றவைகளும் மீன்களில் காணப்படுகின்றன. நல்லா பார்த்துக்குங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து ஏயும் டியும் இருக்குது. அதேமாதிரி நீரில் கரையக்கூடிய வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து என்ன இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் லைக் என்னது பைரிடாக்சின்ஸ், சயனோகோபாலமைன் அண்ட் நியாசின்ஸ், இவைகள் எல்லாமே மீன்களில் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த அளவிற்கு மீன்களில் ஊட்டச்சத்தானது அதிக அளவில் நிரம்பி காணப்படுகின்றன. வர்ற நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிஷஸ்னு ஒரு 4 மார்க் கொஷின்ஸ்லையோ இல்லை 3 மார்க் கொஷின்ஸ்லையோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் என்னது ஹைலி நியூட்ரிஷியஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்னது இந்த மீன் உணவானது ஈஸிலி டைஜஸ்டபிள்ஸ், எளிதில் செரிமானம் அடையக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா லைசின் அண்ட் மெத்தியோனைன்ஸ். அதில் இருக்கக்கூடிய எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் 2 இருக்குது, லைசின்ஸு, மெத்தியோனைன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபேட் சாலிபிளில் வந்து ஏயும் டியும் இருக்குது. வாட்டர் சாலிபிள்ஸில் வந்து பி காம்ப்ளெக்ஸில் வந்து பைரிடாக்சின்ஸ், கோபாலமைன் அண்ட் நியாசின்ஸ் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குது. இது வந்து என்னது ஒரு பிக் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.